ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோட் சைடில் ஒரு 30 ரூபா கடையை தான் பார்க்க போகிறோம். இந்த கடை வந்து நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இன்றைக்கி தான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு உடனே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ வந்து மணக்குடி பாலத்துலேருந்து கொட்டாரம் போகிற வழியில் மக்கள் மருந்தகம் இருக்குது. அது பக்கத்துலேயே தான், ரோட் சைட்லேயே தான் இந்த கடை இருக்குது. ஸோ வந்து அந்த வழியாக நீங்கள் போனீங்கனாலோ இல்லை அந்த பக்கத்தில் ஏரியாவில் இருக்கிறீங்கனாலோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்து, சூப்பராக இருந்துச்சு கடை. இந்த பெரிய சைஸ் வேஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கூட ஜஸ்ட்டு 30 ருபீஸ் தான். இந்த பாக்ஸு இதெல்லாமே எது எடுத்தாலுமே 30 ருபீஸ் தான். ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. பாக்ஸு, இந்த குட்டி பக்கெட்டு, இந்த பாக்ஸு, இது எல்லாமே 30 ருபீஸ் தான். அப்புறமா வந்து செடி தொட்டியும் வச்சுருந்தாங்க 30 ருபீஸுக்கு. அந்த பக்கம் சப்பல் இருந்துச்சு. சப்பல் வந்து 30 ருபீஸாக கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 100லேருந்து சப்பலை பொறுத்து ரேட் வேரி ஆகும். இங்கே வந்து பிளேட்டு, கப்பு, அப்புறம் வந்து உட்டன் ஆப்பை, மரத்தில் உள்ள ஆப்பை எல்லாமே வந்து 30 ருபீஸ் தான். அது எல்லாமே ரொம்ப ஒர்த்து. நமக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு. கைப்பிடியோட எல்லாம் கப்பு வச்சுருந்தாங்க. நான் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். கப்பு பாருங்க, குட்டியாக இருந்துச்சு கைப்பிடியோடு. எதை பார்த்தாலும் ஆசையாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம வந்து ஏதாச்சும் முக்கியமாக தேவையாக ஏதாச்சும் இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து குட்டி குழந்தைங்களுக்குள்ள இந்த பவுடர் டப்பா, அந்த ஸ்பாஞ்சோடையே தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா இது நம்ம வந்து கிச்சனில் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி உள்ள அந்த இது வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்புறமா பவுட்ரு வச்சுருக்காங்க. ஃபீடிங் பாட்டில் 30 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இது வந்து நம்ம முதுகு சொரிகிறதுக்கு உள்ள மரத்தில் உள்ள கம்பு. அப்புறம் ஸ்க்ரப்பரு, உண்டியல் வச்சுருந்தாங்க. டிஷ்யூ பேப்பரும் வச்சுருக்காங்க 30 ருபீஸுக்கு. அப்புறம் ஸ்கிப்பிங் ரோப் இருந்துச்சு. அப்புறமா 30 ருபீஸுக்கு டார்ச் லைட் வச்சுருந்தாங்க. என்னென்னமோ இருந்துச்சு. நம்ம பொறுமையாக பார்த்து நம்ம எடுக்கிற மாதிரி தான். நமக்கு ஃப்ரீயாகவும் இருந்தது. லைட்ரு வந்து நிறைய இருந்தது. லைட்டெல்லாம் நிறைய மாடலில் வச்சுருந்தாங்க. நான் வந்து கத்தி பார்த்துட்டு இருந்தேன். அதில் 2-3 வெரைட்டியில் கத்தி இருந்தது. கண்ணாடி, அப்புறமா வந்து பெரிய பென்சில் பேக்கெட்டு, பெயிண்ட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பீங்கான் டம்ளர் தட்டு இதெல்லாம் இருந்துச்சு. இதுவுமே சிங்கிள் பீஸ் வந்து 30 ருபீஸ் தான். கிளாஸு, அப்புறம் வந்து இங்கே வந்து வளையல், கம்மல் அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. அப்புறமா மேட்டும் இருந்துச்சு. கிளிப்பு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப். அப்புறம் டாய்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு. பேட்டு, பாலு, கிச்சன் செட்டு,
இதெல்லாம் 30 ருபீஸுக்குனால ஒர்த்து தான். அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரிங் வளையல், அப்புறம் வந்து இதுவும் உண்டியல் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம திருஷ்டிக்கு தொங்க விடுவோம்ல இந்த பொம்மை, நான் வந்து இது வந்து மேஷ் பண்ணுறது. நான் வந்து ஒரு கூடை எடுப்பேன், எடுத்துகிட்டு ஒரு திங்ஸாக எடுத்து வைப்பேன். அடுத்தது போய் அடுத்து வேறு சைடில் வேறு திங்ஸை பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டான்ட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வேறு போய் எடுப்பேன். இதுதான் போயிட்டே இருந்தது கடைசி வரைக்கும். ஒரு 2-3 திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இதோட அது நல்லா இருக்குது, இதை வச்சுட்டு அதை எடுப்போன்ட்டு வேறு திங்ஸை மாற்றி தான் எடுத்துகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. அப்புறம் இங்கே பாருங்கள் தாய விளையாட டைஸ், இது வந்து மரத்தில் இருந்துச்சு, இதுவும் 30 ரூபா தான். அப்புறமா வந்து இந்த இரும்புலேயும் வச்சுருந்தாங்க, அதுவும் 30 ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குது, ஸோ அதனால் வேண்டான்ட்டு வாங்கலை. இங்கே பாருங்கள் தாயக்கட்டை, பர்ஸெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது செட் ஆஃப் அந்த சீப் இருந்துச்சு, சின்னது பெருசுன்னெல்லாம் மிக்சடாட்டு. மரத்துலேயே அந்த உள்ள சீப்பும் வச்சுருந்தாங்க. நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் கடை இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இருக்காதுன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் கேட்டோன்னே சரி வீடியோ எடுத்துக்கோங்க, பட் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நாளையோட முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.